Fifth chapter coordinate geometry exercise 5.2 13th question பார்க்கலாம். A quadrilateral has vertices at A -4 -2 B 5, -1 C 6, 5 and D -7, 6. Show that the midpoints of its sides form a parallelogram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு, அதோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஒவ்வொரு சைட்லயும் இருக்கிற மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணா கிடைக்கிறது பேரலோகிராம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம குவாட்ரிலேட்டரல் வரையலாம். ஏபிசிடின்ற இந்த குவாட்ரிலேட்டரல்ல மிட் பாயிண்ட், இந்த 4 சைட்ஸோட மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கலாம். ஏ -4, -2 B 5, -1 x1 y1 இது x2 y2. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி என்னது? பி. அப்போ பி ஈக்குவல் டுன்னு எழுதணும். பி ஈக்குவல் டு x1 + x2/2 y1 + y2/2. இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இதுல தான் நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். x1 என்னது? -4 + x2 5/2 y1 -2 y2 -1. அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் போடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மைனஸ் போட்டு /2 ஈக்குவல் டு -4 + 5 1/2 -2 -1 -3/2ன்னு வரும். நீங்க உங்களுக்கு இந்த மாதிரி மைனஸ் டைரக்டா மைனஸ் போடலன்னா நீங்க இந்த ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். இங்க பிளஸ் போட்டுட்டு இங்க மைனஸ் எழுதணும். அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் தான் வரப்போகுது. சரியா? இந்த இடத்துல -4 + 5/2 -2 -1 சேம் ஆன்சர் தான் வரும். சரியா? இந்த ஸ்டெப் எழுதிட்டு நீங்க இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். சரியா? இப்போ P கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? Q கண்டுபிடிக்கணும். அதுக்கு மிட் பாயிண்ட் ஆஃப் BC தான் கண்டுபிடிக்கணும். சரியா? B என்னது? 5, -1 C 6, 5 x1 y1 இது x2 y2. மிட் பாயிண்ட் ஆஃப் BC ஈக்குவல் டு Q. ஃபார்முலா என்ன? x1 + x2/2 y1 + y2/2. இதுல நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். x1 5 + x2 6/2 y1 -1 + y2 5/2 equal to 5 + 6 11 11/2 -1 + 5 என்ன அர்த்தம்னா 5ல இருந்து -1 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 4 வரும். 4/2ன்னு வரும். இது ரெண்டு கேன்சல் ஆகும். அப்போ இங்க 2ன்னு வரும். என்ன ஆன்சர் வந்தது? Qவோட ஆன்சர் 11/2, 2. இதுதான் Qவோட ஆன்சர். அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் CD கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் ஆஃப் CD ஈக்குவல் டு அது என்னது? R. CDயோட மிட் பாயிண்ட் R தான். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். x1 + x2/2 y1 + y2/2. இதுல C என்னது? 6, 5 D -7, 6. இது x1 y1 இது x2 y2. சரியா? இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். x1 6 x2 பிளஸ் போட்டுட்டு -7 போட்டுக்கோங்க. சரியா? /2 y1 5 + y2 6/2
என்ன வரும் 6 minus 7 வரும் சரியா 6 minus 7 by 2 இங்க 5 plus 6 வந்து 11 வரும் 11 by 2 சரியா அப்போ இங்க என்ன வரும் 6 minus 7 னா minus 1 வரும் சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும் minus 1 by 2 11 by 2 இது ஆரோட ஆன்சர் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா மிட் பாயிண்ட் ஆஃப் AD கண்டுபிடிக்கணும் மிட் பாயிண்ட் ஆஃப் ADன்றது S A minus 4, minus 2, D minus 7, 6. இது x1, y1, இது x2, y2. என்ன எழுதணும் மிட் பாயிண்ட் ஆஃப் AD ஃபார்முலா என்னது x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா ஈக்குவல் டு x1 minus 4 x2 minus 7 அப்போ plus போட்டுட்டு minus 7 போட்டுக்கோங்க by 2 y1 minus 2 plus y2 6 by 2 இப்போ என்ன வரும் இங்க minus 4 இந்த இடத்துல plus into minus minus போட்டுக்கணும் minus 7 by 2 இங்க 6 minus 2 4 by 2 ரெண்டு கேன்சல் பண்ணா 2 வரும் இங்க minus 4 minus 7ன்றது minus 11 வரும் minus 11 by 2 2 ன்னு வரும் இது வந்து S சரியா S ன்னு எழுதும் நாம PQRS கண்டுபிடிச்சிட்டோம் PQRS ஓட பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு இப்போ என்ன செக் பண்ணணும்னா இந்த ஃபார்ம் ஆயிருக்குல்ல இப்போ ஒரு ஷேப்பு இந்த ஷேப் வந்து பேரலோகிராம் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா PQவும் RSம் இருக்கு இல்லையா இதோட ஸ்லோப் PQவோட ஸ்லோப்பும் RSோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் QRோட ஸ்லோப்பும் PSோட ஸ்லோப்பும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும் அது ஈக்குவலா இருந்தா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேரலோகிராம ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எழுதும் சரியா PQRS எழுதியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் நம்ம PQ எடுத்துக்கலாம் P 1 by 2, minus 3 by 2, Q 11 by 2, 2. இது x1, y1, இது x2, y2. ஃபர்ஸ்ட் நாம ஸ்லோப் ஆஃப் PQ கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்ன y2 minus y1 by x2 minus x1 y2 2 minus y1ன்றது minus 3 by 2 அப்போ minus 3 by 2 bracketல போட்டுக்கணும் by x2ன்றது 11 by 2 minus x1 1 by 2 இப்போ நியூமரேட்டரை என்ன பண்ணணும் இந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண பிளஸ் ஆயிடும் 2 plus 3 by 2ன்னு வரும் பை டினாமினேட்டர்ல இங்க 2 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு இது வந்து எல்சிஎம் எடுத்தா சேம் அதே 2 தான் வரும் நியூமரேட்டர்ல இருக்கிற 11 minus 1 அப்படியே எழுதும் 11 minus 1 சரியா ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 இருக்கு இல்லையா இங்க 2 போட்டுட்டு இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் எல்சிஎம் எடுக்கிறோம் இல்லையா அதனால அப்போ 2 2s are 4 வரும் 4 plus 3 by இந்த 11 minus 1 இருக்கு இல்லையா அந்த 11 minus 1ன்றது 10 by 2ன்னு வரும் 10 by இந்த 2 எழுதிக்கணும் சரியா இப்போ 4 plus 3 எவ்வளோ 7 7 by 2 இங்க பை இருக்கு இல்லையா இந்த பைக்கு பதிலா இன்ட்டு போட்டுட்டு 10 by 2 ஓட ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்போ என்ன வரும் 2 by 10ன்னு வரும் அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிட்டு 7 by 10ன்னு வரும் இது என்னது அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் PQ இப்போ ஸ்லோப் ஆஃப் QR கண்டுபிடிக்கணும் x1 y1 இது x2 y2 slope of QR equal to y2 minus y1 by x2 minus x1 y2 என்ன 11 by 2 minus y1 2 by x2 minus 1 by 2
minus x1 11 by 2 equal to இந்த இடத்துல 2 இங்க எப்படி மல்டிப்ளை பண்ணணும் LCM எடுக்கிறோம் இல்லையா அதனால அப்போ 2 டினாமினேட்டர்ல போட்டுறணும் இந்த இடத்துல 11 2 into 2 4 ஆயிடும் அப்போ -4 by இங்க 2 தான் LCM 2 அப்படியே போட்டுக்கணும் நியூமரேட்டர்ல இங்க இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும் -1 -11 அப்போ என்ன வரும் இங்க 11 minus 4 7 7 by 2 by இந்த இடத்துல -1 -11 -12 வரும் -12 by 2 இங்க கேன்சல் ஆச்சுன்னா 6 வரும் அப்போ இங்க என்ன வரும் equal to 7 by 2 by இருக்கு இல்லையா by போடாம இன்ட்டு போட்டுக்கணும் இன்ட்டு -6 ஓட ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்போ என்ன வரும் -1 by 6 வரும் 6 ஓட ரெசிப்ரோக்கல் 1 by 6 இங்க மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டோம் சரியா அப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் -7 into 1 7 by 2 6 are 12 வரும் இது வந்து ஸ்லோப் ஆஃப் QR நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் RS கண்டுபிடிக்கணும் R -1 by 2 11 by 2 S -11 by 2 2 x1 y1 இது x2 y2 என்ன எழுதணும் ஸ்லோப் ஆஃப் RS ஃபார்முலா என்ன y2 minus y1 by x2 minus x1 y2 2 minus y1 11 by 2 by x2 minus 11 by 2 minus x1 இங்க மைனஸ் இருக்கு அதனால பிராக்கெட்ல -1 by 2 எழுதணும் ஈக்குவல் டு இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்ப என்ன வரும் 4 minus 11 by 2 by இங்க -11 by 2 இந்த மைனஸை உள்ள கொண்டு போனா பிளஸ் ஆயிடும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 by 2 ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல 4 minus 11 என்ன வரும் -7 வரும் சப்ட்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் -7 by 2 by இந்த இடத்துல 2 அப்படியே போடணும் நியூமரேட்டர்ல -11 plus 1 வரும் அப்ப என்ன வரும் இங்க நியூமரேட்டர்ல இருக்கிற -7 by 2 அப்படியே போட்டுட்டு இந்த இடத்துல -11 plus 1ன்றது -10 ஆகும் -10 by 2 கேன்சல் பண்ணா 5 வரும் சரியா அதுக்கப்புறம் இந்த -7 by 2 அப்படியே எழுதணும் இன்ட்டு போட்டுக்கணும் அந்த பை இருக்கு இல்லையா அந்த பைக்கு பதிலா இன்ட்டு போட்டுட்டு இந்த -5 ஓட ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்ப என்ன வரும் -1 by 5 வரும் நம்ம இந்த இடத்துல பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்க எதுவும் கேன்சல் பண்ற மாதிரியே எதுவும் இல்லை அதனால அப்படியே மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் 7 into 1 7 by 2 5s are 10 வரும் அப்போ ஸ்லோப் ஆஃப் RS என்ன வருது slope of RS equal to 7 by 10. Next slope of PS கண்டுபிடிக்கணும் இங்க x1 y1 இங்க x2 y2 slope of PS equal to y2 minus y1 by x2 minus x1 y2 2 minus y1 றது minus 3 by 2 by x2 minus 11 by 2 minus x1 1 by 2 equal to 2 இங்க minus into minus plus ஆயிடும் 2 plus 3 by 2 by இந்த இடத்துல 2 denominatorல இருக்கிற அப்படியே எழுதிட்டு numeratorல இருக்கிற -11 -1 அப்படியே எழுதணும் சரியா equal to இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணணும் 2 2s are 4 plus 3 by 2 by -11 -1ன்றது -12 வரும் -12 by 2 cancel பண்ணா 6 வரும் 6 2s are 12 இந்த இடத்துல 4 plus 3 7 வரும் 7 by 2 by -6 என்ன பண்ணணும் 7 by 2 அப்படியே எழுதிட்டு இந்த பைக்கு பதிலா இன்ட்டு போட்டு இந்த -6 இருக்கு இல்லையா இதுக்கு ரெசிப்ரோக்கல் அப்போ என்ன வரும் -1 by 6 வரும் இங்க கேன்சல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும் 7 into -1 -7 by 2 6 are 12
இது வந்து ஸ்லோப் ஆஃப் பிஎஸ். இப்போ ஸ்லோப் ஆஃப் பிக்யூவும் ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸும் ஈக்குவல் 7/10 வருது. ஸ்லோப் ஆஃப் பிக்யூ ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஆர்எஸ் ஈக்குவல் டு 7/10. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அடுத்தது ஸ்லோப் ஆஃப் எதுவும் ஈக்குவலா வரணும்? QR equal to slope of PS. இது ரெண்டும் ஈக்குவலா வருதான்னு பார்க்கலாம். ஸ்லோப் ஆஃப் PS minus 7/12, ஸ்லோப் ஆஃப் QR minus 7/12 ரெண்டும் ஈக்குவல். அப்போ இங்க என்ன எழுதணும்? minus 7/12. அதனால ஆன்சர்ல என்ன எழுதணும்? The midpoints of a sides of a quadrilateral ABCD forms a parallelogram. Therefore அப்படின்னா PQRS, அந்த PQRS தானே parallelogram, அதனால PQRS is a parallelogram அப்படின்னு எடுத்து எழுதணும். இதுல நீங்க இது மட்டும் எதுனா கூட பரவாயில்ல, அது மட்டும் PQRS is a parallelogram கூட எழுதிக்கலாம். இந்த லைன் எழுதணும்னு அவசியம் இல்லை, இதை எழுதலாம், இது மட்டும் எழுதலாம். சரியா? இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?